நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. சக்சஸ்ஃபுல்லா வழிப்பறிய முடிச்சிட்டு குத்துப்பாட்டுக்கு கெத்து டான்ஸ். ரீல்ஸ் வீடியோவால் சிக்கிய புள்ளிங்கோ. இடுப்பில் கத்தியை சொருகிய இளைஞருக்கு கையில் மாவு கட்டு. நடந்தது என்ன? காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் 4-5 மாசமாவே வழிப்பறி கொள்ளை சம்பவம் எல்லாம் நிறைய நடந்துட்டு வந்திருக்குது. பைக் செக்கிங், தீவிர ரோந்துன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் வழிப்பறி தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதுக்கு இடையில ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புதூர்ல உள்ள தனியார் கம்பெனியில வேலை பார்க்கிற ஷியாம் பிரகாஷ் வழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து ஷியாம் பிரகாஷை வழிமறைச்ச 2 பேரு கத்திய காட்டி மிரட்டி அவர்கிட்ட இருந்து 40,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போனையும் 7,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் பறிச்சிட்டு மின்னல் வேகத்துல அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இது சம்பந்தமா ஷியாம் பிரகாஷ் ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு சம்பவம் நடந்த இடத்தை சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமராவை ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். அதுல ஷியாம் பிரகாஷ் கிட்ட இருந்து செல்போனையும் பணத்தையும் வழிப்பறி பண்ணது குரோம்பேட்டையில உள்ள 19 வயசு இளைஞர் நரேஷ்குமார்னு தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம நரேஷ் மேல வழிப்பறி கொள்ளைன்னு ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கிறதும் தெரிய வருது. அதுக்கப்புறம் நரேஷ வலைவீசி தேடி வந்திருக்காங்க. ஆனா போலீஸ் தேடுறத தெரிஞ்சுக்கிட்டு நரேஷ்குமார் எங்கேயோ தப்பிச்சு போய் தலைமறைவாக்கிட்டாரு. நரேஷ் சிக்காமலா போயிருவான்னு தேடிட்டு இருந்த நேரத்துல தான் நரேஷ்குமாரோட இன்ஸ்டா அக்கவுண்ட்ல இருந்து ஒரு டான்ஸ் வீடியோ வெளியாகி இருக்குது. கூட 4-5 பேரை வச்சுக்கிட்டு சட்டையே போடாம கையில கத்தியோட குத்து பாட்டுக்கு பந்தா காட்டிக்கிட்டே டான்ஸ் ஆடுற வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கான் நரேஷ். அதுவும் கத்தியை இடுப்புல சொருகிக்கிட்டு அலப்பற பண்ற அந்த வீடியோ போலீஸ் கண்ணுல தென்பட்டு இருக்குது. அந்த வீடியோவை துருப்பு சீட்டா வச்சு விசாரணையை தொடங்கின போலீஸ் வீடியோல நரேஷ் கூட நின்று டான்ஸ் ஆடுறதெல்லாம் யாரு, அவங்க எந்தெந்த ஏரியாவை சேர்ந்தவங்கன்னு தேட ஆரம்பிச்சாங்க. அதுல சுங்குவார் சத்திரம் பக்கத்துல உள்ள புதுப்பட்டு கிராமத்துல நரேஷ் பதுங்கி இருக்கிறதா போலீஸுக்கு முதல் தகவல் கிடைச்சிருக்கு. உடனே அந்த இடத்துக்கு போன போலீஸ் ரகசியமா மறைஞ்சிருந்து நரேஷை பிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா போலீஸ் அவனை பிடிக்க வரத தெரிஞ்சுக்கிட்ட நரேஷ் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். நரேஷ் வேகமா ஓட அவனை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே போலீஸும் ஓட அந்த இடமே பரபரப்பா மாறி இருக்குது. போலீஸ் கிட்ட சிக்கிர கூடாதுன்னு பின்னங்கால் பெடரியில அடிக்கிற அளவுக்கு தலை தெறிக்க ஓடி இருக்கான் நரேஷ். அப்போ கால் தடுமாறி கீழே விழுந்ததுல நரேஷோட வலது கையில எலும்பு முறிஞ்சிருக்கு. அவனை அலேக்கா தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க போலீஸ். அங்க நரேஷுக்கு டாக்டருங்க மாவு கட்டு போட்டு விட்டு இருக்காங்க. வழிப்பறியும் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கெத்து காட்டுறதா நினைச்சு இடுப்புல கத்திய சொருகிக்கிட்டு டான்ஸ் ஆடி வீடியோ போட்ட நரேஷ் இப்போ ஒத்த கையால ஜெயிலுக்குள்ள கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். மாமியாரை கொடூரமாக வெட்டி சாய்த்த மருமகன் அடுப்பங்கரைக்குள் புகுந்து அரக்கத்தனம். கொலைவெறிக்கான காரணம் என்ன? காலையில சுமார் 9 மணி இருக்கும். எப்பவுமே ஆள் நடமாட்டம் அதிகமாயிருக்கிற தேனி அள்ளி நகரத்துல ஒரு வீட்டுல இருந்து ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்களும் ரோட்ல போறவங்களும் என்ன ஏதோன்னு அந்த வீட்டையே உத்து பார்த்துட்டு இருக்கும்போது கையில அரிவாளோட ஒருத்தன் வேக வேகமா வீட்டுல இருந்து வெளியேறி ஓடி இருக்கான்.
உடனே போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சவுண்டு கேட்ட வீட்டுக்குள்ள போய் பார்த்துருக்காங்க. கீழ் வீடு மேல் வீடுன்னு 2 வீடு சேர்ந்த மாதிரி இருந்திருக்கு அந்த வீடு. முதல்ல கீழ் வீட்டில் போய் பார்த்தப்போ உள்ள யாருமே இல்லை. அப்புறம் அப்படியே படியேறி மாடி வீட்டுக்குள்ள போய் பார்த்துருக்காங்க போலீஸ். அங்க அடுப்பங்கரையில முகம் கை கால்னு உடம்புல எல்லா இடத்துலையும் வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க லீலாவதி. உடனே சடலத்தை கைப்பற்றி அங்க உள்ள அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, யாரு கொலை பண்ணதுன்னு விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். கொல்லப்பட்ட லீலாவதியோட மகள் கௌசல்யாவுக்கும் கொடை நாட்டில் உள்ள பச்சைமுத்துவுக்கும் 9 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்த கொஞ்ச நாள்லேயே கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்குது. இந்த மனஸ்தாபம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு அதிகமாகி இருக்கு. அதனால பச்சைமுத்துவும் கௌசல்யாவும் தனித்தனியே பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல விவாகரத்து கேட்டு கௌசல்யா கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. என்னதான் பிரச்சனைனாலும், என்னதான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்ன்னு பிரச்சனை மேல மேல போனாலும் கௌசல்யா கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் பச்சைமுத்துவுக்கு இருந்திருக்கு. மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு எடுத்த முயற்சி எல்லாமே தோல்வியிலையும் முடிஞ்சிருக்கு. மனைவி கிட்ட பச்சைமுத்து பேச முயற்சிக்கும் போதெல்லாம் மாமியார் லீலாவதி கூட பச்சைமுத்துவுக்கு தகராறு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல தனக்கும் மனைவிக்கும் இடையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் மாமியார் லீலாவதி தான் காரணம்னு பச்சைமுத்துவுக்கு தோணி இருக்கு. கௌசல்யாவை சேர்ந்து வாழ விடாம தடுக்கிறதுல இருந்து தன்னோட வாழ்க்கை இப்படி அந்தரத்துல தொங்குறதுக்கும் லீலாவதி தான் காரணம்னு நினைச்சு அவங்க மேல பச்சைமுத்துவுக்கு செம கோபம் வந்திருக்குது. அந்த கோபம் நாள்பட கொலை வெறியா மாறி இருக்கு. லீலாவதியோட கணவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. மகன் மகள் கூட தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. மகனும் வேலைக்கு போயிட்டாங்க. பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல வேலை பார்க்குற மக கௌசல்யாவும் வழக்கம் போல காலையில ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. வீட்டுல தனியா இருந்த லீலாவதி அடுப்பங்கரையில சமையல் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அறிவாளும் கையுமா வீட்டுக்குள்ள புகுந்த பச்சைமுத்து அடுப்பங்கரையில வச்சே மாமியார் லீலாவதிய சரமாரியா வெட்டி சாச்சிருக்காரு. முகம் கை கால்னு உடல்ல எல்லா இடத்துலையும் வெட்டுப்பட்டு ரத்தம் கொட்டுன்னு கொட்டி இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க லீலாவதி. பச்சைமுத்துவ வலை வீசி தேடி வந்த போலீஸ் அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பச்சைமுத்துவோட செல்போன் கடைசியா கொலை நடந்த லீலாவதி வீட்டுல வச்சுதான் ஆன்ல இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அவரோட போன் சுவிட்ச் ஆஃப்லயே தான் இருக்குது. தப்பி ஓடுனவரை போலீஸ் தீவிரமா தேடிட்டு வந்த நிலையில திண்டுக்கல்ல வச்சு பச்சைமுத்துவ மடக்கி பிடிச்சு கைது பண்ணியிருக்காங்க போலீஸ். எல்லோரும் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசினா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரியாகிரும். அதை விட்டுட்டு அவசரமும் ஆவேசமும் தான் இது போன்ற கொடூர சம்பவங்களுக்கு காரணம்னு சொல்றாங்க போலீஸ். ஃபைனான்சியரை பின்னாடி இருந்து வெட்டி தள்ளிய மர்ம கும்பல், கத்திய போட்டுட்டு எஸ்கே. விசாரணை வளையத்தில் பங்காளிகள், பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாத்தூர்ல உள்ள ஒரு கடையில அரிசி வாங்கிட்டு பெருமாள் குப்பத்துக்கு சாயந்தரம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்திருக்காரு ஃபைனான்சியர் சென்னையன். மாடர அள்ளி ஏரி கரையோரமா போயிட்டு இருக்கப்போ சென்னையன் ஸ்கூட்டிக்கு பின்னால ஒரே பைக்ல 3 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் திடீர்னு சென்னையன் கழுத்துக்கு பின்னால கத்தியால வெட்டி இருக்காரு. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சென்னையன் ஸ்கூட்டியோட அப்படியே சாலையில விழுந்திருக்காரு. அடுத்து 3 பேரும் சேர்ந்து சென்னையனை அரிவாளாலையும் கத்தியாலையும் வெட்டி இருக்காங்க. அத தடுக்கிறப்போ அவரோட கையிலையும் வெட்டு விழுந்திருக்குது.
சென்னையனோட அலறல் சத்தத்தை கேட்டு அங்க இருந்த சிலர் கத்தி கூச்சலிட்டுக்கிட்டே காப்பாத்த ஓடி வந்திருக்காங்க. மக்கள் ஓடி வர்றதை பார்த்த 3 பேரும் கத்தியையும் அரிவாளையும் அங்கேயே போட்டுட்டு துண்டை காணோம் துணியை காணோம்னு தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. கழுத்துலையும் கையிலையும் ரத்தம் வடிய வடிய வழியில இருந்த சென்னையனை 108 ஆம்புலன்ஸ் வரவழைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ், உங்களுக்கு யாரோடையாவது பகை இருக்குதா, வெட்டிட்டு தப்பி ஓடுனது யாருன்னு தெரியுமான்னு விசாரிச்சிருக்காங்க. எனக்கும் என்னோட பங்காளிக்கும் 4 ஏக்கர் நிலத்துக்காக 3 வருஷத்துக்கு மேல தகராறு இருக்கிறதா சொன்ன சென்னையன், என் பங்காளி பேருமே சென்னையன் தான் சொல்லியிருக்காரு. பாகம் பிரிக்காம கிடக்கிற அந்த நிலம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு எங்களுக்குள்ள சண்டை வராத நாளே கிடையாதுன்னு சொன்ன சென்னையன், கோர்ட்ல இது சம்பந்தமா கேஸும் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு நிலத்து பிரச்சனை 2-3 வருஷமா இருக்குது. பால்ராஜ், நாகராஜ், சென்னையன், மணி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆளுங்களை விட்டு என்ன கொலை பண்ணுறாங்க. இது 3ஆவது டைமு. ஏற்கனவே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். கௌதம் சார், வேல்முருகன் இன்ஸ்பெக்டர்லாம் வந்து பார்த்து விசாரித்தாங்க. அவங்க இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இது 3ஆவது டைம் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே 2 முறை பங்காளி சென்னையன், அவரோட மகன் மணி, உறவினர் பால்ராஜ், நாகராஜ் இவங்க 4 பேரும் சேர்ந்து அரிவாளால என்னைய வெட்டி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அது சம்பந்தமா மாத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு இருக்கிறதாவும், புகார் கொடுத்தப்பவே என் பங்காளி சென்னையன் மேல போலீஸ் நடவடிக்கை எடுத்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஏரிக்கரை கிட்ட வச்சு வெட்டின 3 பேருமே கூலிப்படை தான். பங்காளி சென்னையன் சொல்லிதான் அந்த கூலிப்படை வெட்டிட்டு தப்பிச்சு ஓடிட்டதா சொல்லியிருக்காரு சென்னையன். அதனால பங்காளி சென்னையன், நாகராஜ், பால்ராஜ், மணி எல்லோரையும் விசாரணை வளையத்துல கொண்டு வந்திருக்காங்க போலீஸ். இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருந்தாலும், வெட்டப்பட்ட சென்னையன் ஃபைனான்சியர் அப்படிங்கறதால ஊர்ல பலர்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் இருக்குது. அதனால பணம் கொடுக்கல் வாங்கல் பகையில வேற யாராவது ஆள் வச்சு வெட்டி கொள்ள முயற்சி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. சென்னையன் கிட்ட இதுவரை யார் யாரெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க, அதுல திரும்ப பணத்தை ஒப்படைச்சவங்க யாரு, பணத்தை கொடுக்காம இழுக்கடிக்கிறது யாரு, வட்டி கொடுக்காம எப்போதுமே பிரச்சனை பண்ணிட்டே இருந்தவங்க யாருன்னு பெரிய லிஸ்டே ரெடி பண்ணி விசாரணையில இறங்கியிருக்காங்க. எதுவா இருந்தாலும் முழு விசாரணைக்கு பிறகுதான் சென்னையனை கொலை பண்ண முயற்சி செய்தது யாருங்கிறது தெரியும். பட்டப்பகல்ல 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி, வாகன சோதனைங்கிற பேர்ல நடந்த அடாவடி, பல ஆண்டுகளாக அரங்கேறிய பித்தலாட்டம், களவாணி ஆபீசர் சிக்கியது எப்படி? எப்பவுமே பரபரப்பா இருக்கிற சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் மருத்துவமனை பக்கத்துல ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டில ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் SSI ஒருத்தர் வண்டியை வழிமறிச்சு நிப்பாட்டி சோதனை செஞ்சிருக்காரு. பைக்கை ஓட்டிட்டு வந்தவரை விசாரிச்சப்போ தன்னோட பேரு முகமது கவுஸ், திருப்பத்தூர் வாணியம்பாடியில பிரைவேட் சிடி ஸ்கேன் சென்டர்ல வேலை பார்க்கறதா சொல்லியிருக்காரு. ட்ரிப்ளிகேன்ல உள்ள ஒரு கடையில புதுசா சிடி ஸ்கேன் மிஷின் வாங்குறதுக்காக எங்க ஓனர் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து விட்டுருக்காருன்னு, பணத்தை எடுத்துக்கிட்டு புது மிஷின் வாங்க தான் போய்கிட்டு இருக்கன்னு அந்த SSI கிட்ட சொல்லியிருக்காரு முகமது கவுஸ். இதை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட SSI, இந்த பணத்துக்கு டாக்குமெண்ட்லாம் எதுவும் இல்ல, இது ஏதோ தப்பான பணம்னு சொல்லி யாருக்கோ ஃபோன் பண்ணியிருக்காரு. அந்த போலீஸ்காரரு ஃபோன் பண்ண ஒரு சில நிமிஷத்திலேயே அங்க இன்னொருத்தரும் பைக்ல வந்திருக்காரு. அவரு தான் வருமான வரித்துறையில வேலை பார்க்கறதா சொல்லி ஐடி கார்டை காமிச்சிருக்காரு. உடனே பதறி போன முகமது கவுஸ், நான் உண்மையிலேயே சிடி ஸ்கேன் மிஷின் வாங்க தான் வந்திருக்கேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சி இருக்காரு.
ஆனா எதையுமே காதுல வாங்காத அந்த 2 பேரும் வேற யாருக்கோ ஃபோன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சில நிமிடங்கள்ல கவர்மெண்ட் எம்பல்லம் போட்டிருந்த கார்ல 2 பேர் வந்து இறங்கியிருக்காங்க. அவங்களும் நாங்க வருமான வரித்துறை அதிகாரிங்கன்னு சொல்லி முகமது கவுஸ் வச்சிருந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அவரையும் கூடவே கார்ல ஏத்திட்டு போயிருக்காங்க. போலீஸ் எஸ்எஸ்ஐ தவிர மீதி 3 பேரும் முகமது கவுஸை ஏத்திக்கிட்டு கார்ல போயிருக்காங்க. ஓமந்தூரார் மருத்துவமனை கிட்ட இருந்து புறப்பட்ட கார் நேரா எக்மோர் பேபி மருத்துவமனை கிட்ட போய் நின்று இருக்குது. அங்க வச்சு நீ இந்த கேஸ்ல மாட்டினா உன் ஆயுசு முழுசும் ஜெயில தான் இருக்கணும், அதனால ஒழுங்கா இங்கிருந்து கண்காணாத இடத்துக்கு ஓடிருன்னு சொல்லி கத்திய காட்டி மிரட்டி இருக்காங்க. காரை விட்டு இறங்கினதும் என்ன ஏதுன்னு புரியாம குழம்பி போய் நின்று இருக்காரு முகமது கவுஸ். உடனே போனை எடுத்து தன்னோட ஓனர் ஜூனை அகமதுக்கு போன் பண்ணி நடந்ததை சொல்லி இருக்காரு. அவரு உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் முகமது கவுஸும் வேகமா ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அப்படியே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணா சாலை, ஓமந்தூரார் மருத்துவமனை, வாலாஜா ரோடுன்னு சுத்தி முத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் சல்லடை போட்டு அலசி ஆராய ஆரம்பிச்சாங்க போலீஸ். அது மட்டும் இல்லாம அந்த சைடுல இருக்கிற கடைக்காரங்க கிட்டெல்லாம் தீவிர விசாரணை நடந்துச்சு. அத்தோட முகமது கவுஸ் கிட்டையும் அவருக்கு பணம் கொடுத்து விட்ட ஓனர் ஜுனைத் அகமது கிட்டையும் போலீஸ் துருவி விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல முகமது கவுஸை பார்த்த எஸ்எஸ்ஐ பதறி போயிருக்காரு. முகமது கவுஸ் யாரு, அவரு எதுக்கு ஸ்டேஷன்ல இருக்காருன்னு விசாரிச்சப்போ 20 லட்சம் ரூபாய் பணத்தை யாரோ அடிச்சிட்டாங்களாம், அந்த கேஸ்னு சக போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த எஸ்எஸ்ஐக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு வேர்த்து ஊத்தி இருக்குது. நிலைமை கையை மீறி போயிருச்சுங்கிறத உணர்ந்த அந்த போலீஸ்காரரு கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட போய் இன்னைக்கு மதியம் 2 வீலர்ல எந்தவித டாக்குமெண்ட்டுமே இல்லாம 20 லட்சம் ரூபாய் பணத்தை ஒருத்தர் கொண்டு போயிட்டு இருந்தாரு, அவரை பிடிச்சு அந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லி இருக்காரு. இதை கேட்டு உஷாரான அதிகாரிங்க உடனே அந்த போலீஸ்காரரை ரவுண்டு கட்டி இருக்காங்க. அந்த எஸ்எஸ்ஐ பேரு ராஜா சிங். எந்த அதிகாரிங்க கிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னு போலீஸ்காரங்க ராஜா சிங் கிட்ட கேட்க அவரும் தன்னோட கூட்டாளிகளான 3 பேருக்கும் ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில அவங்க 3 பேருமே உண்மையான வருமான வரித்துறை அதிகாரிங்க தான்னு தெரிய வருது. தொடர்ந்து போலீஸ் எஸ்எஸ்ஐ ராஜா சிங், வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன், அலுவலர் பிரதீப், கண்காணிப்பாளர் பிரபு அப்படிங்கிற 4 பேர்கிட்டையும் தீவிரமா விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். அப்பதான் 4 பேரும் சேர்ந்து செய்த களவாணித்தனம் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. வாகன சோதனையில முகமது கவுஸ் கிட்ட 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறத பார்த்திருக்காரு எஸ்எஸ்ஐ ராஜா சிங். உடனே தனது கூட்டாளியான வருமான வரித்துறையில வேலை பார்க்கிற தாமோதரன், பிரதீப், பிரபு 3 பேருக்கும் போன் போட்டு 20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் சிக்கியிருக்கு, பிடிபட்டவன் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டான், உடனே வாங்கன்னு சொல்லியிருக்காரு. தகவலை கேட்டு ஜெட்டு வேகத்துல வந்த 3 பேரும் முகமது கவுஸை கார்ல கடத்திட்டு போய் 20 லட்சம் ரூபாய் பணத்தை பறிச்சுட்டு அவரை விரட்டி விட்டு இருக்காங்க. இதை பத்தி வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதோட வெளியில சொன்னா கொன்னுருவோம்னு கத்திய காட்டி மிரட்டி இருக்காங்க அந்த 3 களவாணி ஆபீசர்களும். ஆனா ஆபீசர்ஸ் நினைச்ச மாதிரி நடக்காம முகமது கவுஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததால வழிப்பறி செஞ்ச 4 பேருமே கூண்டோட சிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி மேலும் சில தகவல்களும் வெளிவந்திருக்குது. இப்போ ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற ராஜா சிங் இதுக்கு முன்னாடி போக்குவரத்து பிரிவில் வேலை பார்த்திருக்காரு. அப்போ வாகன சோதனையில சிக்கிற டாக்குமெண்ட் இல்லாத பணத்தை எல்லாம் வருமான வரித்துறை அதிகாரிங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அப்படிதான் ராஜா சிங்குக்கும் வருமான வரித்துறையில வேலை பார்க்குற தாமோதரன், பிரதீப், பிரபுவுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பறிமுதல் செய்யற பணத்தை எல்லாம் கவர்மெண்ட்ல ஒப்படைச்சா நமக்கு என்ன கிடைக்க போகுது, பேசாம நாம 4 பேரும் அதை சுருட்டிட்டா என்னன்னு பிளான் போட்டிருக்காங்க.
அப்போ இருந்து வாகன சோதனையில கிடைக்கிற பணத்தெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்காம இவங்களே ஆட்டைய போட ஆரம்பிச்சிருக்காங்க. சாதாரணமா ஆரம்பிச்ச இவங்களோட பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு மிகப்பெரிய வழிப்பறி கூட்டணியா மாறியிருக்கு. கடந்த சில வருஷங்களாவே இவங்களோட களவாணித்தனம் பல இடங்கள்ல அரங்கேறி இருக்கிறதா சொல்லப்படுது. பிடிபட்ட 4 பேரையும் கைது செஞ்சிருக்கிற போலீஸ் வழிப்பறிக்கு பயன்படுத்திய அரசாங்க வாகனத்தையும் 2 பைக்கையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அத்தோட இதே மாதிரி யார் யார்கிட்டலாம் அதிகாரிங்கன்னு சொல்லி பணத்தை வழிப்பறி பண்ணியிருக்காங்க, வேற என்னென்ன குற்ற செயல்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்கன்னு துருவி விசாரணை நடத்திட்டு வராங்க போலீஸ். இந்த கேஸ்ல இன்னும் ஒரு போலீஸ்காரர் சம்பந்தப்பட்டிருக்கிறதாவும் அவர்கிட்டையும் விசாரணை நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல பிடிபட்ட 4 பேரும் இதே மாதிரி எங்க கிட்டையும் பணத்தை பறிச்சிட்டு போயிருக்காங்கன்னு 2 பேரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதாவும் தகவல் வந்திருக்குது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்ற மாதிரி வருஷ கணக்குல ஃப்ராடுத்தனம் செஞ்சிட்டு இருந்த ஆபீசர்ஸ் இப்போ வசமா சிக்கியிருக்காங்க. நல்ல காலம் பிறக்குதுன்னு ட்ரேட்மார்க் டயலாக் பேசி வலை வீசிய ஜோசியர், நம்பி 50 லட்சத்தை அனுப்பிய ஐடி தம்பதி, 11 மாதங்களுக்கு பிறகு சந்தன போட்டு ஜோசியர் சிக்கியது எப்படி, பின்னணி என்ன? சென்னை வேளச்சேரியில உள்ள கவிதாவும் அவங்களுடைய கணவர் மணிகண்டனும் பெருங்களத்தூர்ல உள்ள ஒரு ஐடி கம்பெனில சாஃப்ட்வேர் என்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னால ஜாதகம் பார்க்கறதுக்காக வல்லாஞ்சேரியில இருக்கிற ஜோதிடர் வெங்கட சுரேஷ் வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த தம்பதி. அப்போ உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு வெங்கட சுரேஷ். ஜோசியக்காரங்களோட ட்ரேட்மார்க் டயலாக் தான் அதுன்னு கொஞ்சம் அந்த தம்பதி யோசிச்சிருந்திருக்கலாம். அப்படி யோசிக்காததால பெரிய பின்விளைவையே சந்திக்க போறோம்னு அப்போ அந்த தம்பதிக்கு தெரியல. 2 பேரும் சேர்ந்து தொழில் ஒண்ண ஆரம்பிங்க, அமோகம் கை கெட்டுற தூரத்துல தான் இருக்குதுன்னு சும்மா கதை அளந்து விட்டிருக்காரு ஜோதிடர். ஆகா, அப்படியான்னு கனவுல மிதந்த தம்பதியும், சொல்லுங்க ஜோசியரே, என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம், எந்த தொழில் பண்ணா லாபத்தை அள்ளலாம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் பெட்ரோல் பங்க் தொடங்க நான் தான் லைசன்ஸ் வாங்கி கொடுத்தேன், இப்ப அவரு டாப்ல இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. உங்ககிட்டயும் காலி இடம் இருந்தா பேசாம நீங்களும் பெட்ரோல் பங்க் வச்சிருங்க, அடுத்து உங்க காட்டுலயும் பண மழைதான்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஆமா ஜோசியரே, திருவண்ணாமலை வேட்டவளத்துல 65 சென்ட் காலி இடம் இருக்குதுன்னு சாஃப்ட்வேர் என்ஜினியர் தம்பதி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அங்கேயே பெட்ரோல் பங்க வச்சிடலாம்னு ஜோதிடர் வெங்கட சுரேஷ் சொன்னதும் தம்பதியும் டபுள் ஓகே சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமுடிவாக்கத்துல உள்ள விஜயபாஸ்கர் அப்படிங்கிறவரோட வீட்டுக்கு போன வெங்கட சுரேஷ், இவரோட அப்பா டெல்லியில ரா உளவு பிரிவுல வேலை பார்த்துட்டு இருக்கிறதாவும், பெரிய பெரிய அரசியல்வாதி முதல் அதிகாரிகள் எல்லாருமே அவரோட கைக்குள்ளதான் இருக்கிறதாவும் சொல்லி இருக்காரு. அந்த டயலாக் தான் தங்களுக்கு தோண்டப்படுற படுகொலின்னு அப்போ அந்த தம்பதிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த கையில 85 லட்சத்தை மட்டும் வெட்டுங்க, அந்த கையில அடுத்த நொடியே லைசன்ஸ் ரெடி, பெட்ரோல் பங்க் வச்சாச்சுன்னு போய் நிம்மதியா இருக்கலாம்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு ஜோதிடர். அந்த வார்த்தையில மெய் மறந்த தம்பதியும் கொஞ்சம் கூட யோசிக்காம பணத்தை கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. மணிகண்டன் அக்கவுண்ட்ல இருந்து 20 லட்சம், கவிதாவோட அக்கவுண்ட்ல இருந்து 30 லட்சம்னு 50 லட்சத்தை அனுப்பியிருக்காங்க. மீதி 35 லட்சத்தை அடுத்து அனுப்பிடுறோம்னு சொல்லியிருக்காங்க அந்த தம்பதி. ஆனா அனுப்புன 50 லட்சத்துக்கே விடை தெரியல. பணம் அனுப்பி 2 வருஷமாகியும் லைசன்ஸும் கண்ணுல காட்டல, பணத்தையும் கொடுக்கல. ஜோதிடர் வெங்கட சுரேஷுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை கேட்டு தம்பதிக்கு கைவலி வந்ததுதான் மிச்சம். ஒரு கட்டத்துல டென்ஷனான ஜோதிடர் சும்மா பணம்னு நச்சரிச்சா ஆளை வச்சு அடிச்சு தூக்கி அடையாளமே இல்லாம ஆக்கிருவன்னு மிரட்டி இருக்காரு. அதனால பயந்து போன தம்பதியினர் வெங்கட சுரேஷ், விஜயபாஸ்கர் 2 பேர் மேலையும் வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க.
11 மாசமா போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்த ஜோதிடரை சுத்தி வளைச்சி கைது பண்ணியிருக்காங்க போலீஸ். நெத்தி நிறைய சந்தனம் வச்சு மங்களகரமா தன்னை காட்டிக்கிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தம்பதிய நம்ப வச்சு மோசம் செஞ்ச ஜோசியர் அதே மங்களகரம் குறையாம ஜெயில்ல மற்ற சிறை கைதிகளுக்கு ஜோசியம் பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு எப்ப வர சிக்காம இருக்கிற விஜயபாஸ்கரையும் போலீசார் வலை வீசி தேடி வராங்க. பேராசை பெரு நஷ்டம் என்பார்கள். அந்த மாதிரி நல்ல காலம் பிறக்குதுங்கிற வார்த்தையை நம்பி வங்கியில 50 லட்சம் கடன் வாங்கி ஜோசியருக்கு அனுப்பின தம்பதிக்கு கடைசியில கெட்ட காலம் பிறந்து மாதம் கடன் கட்டுற நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு